அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெல் விவசாயம் பண்ணுற இடம் பார்க்க போகிறோம். இது எங்களுக்கு சொந்தமாகவே இந்த நெல் விவசாயம் பண்ணுற இடம் இருக்கு. பக்கத்தில் என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த விவசாய இடத்துக்கு நம்ம ஆட்டோவில் தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விவசாய இடத்துக்கு ஆட்டோவில் போகையில் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற வழியில் நதி கீழே ஓடுது, மேலே பாலம் இருக்குது. இது எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலேயே ஃபேமஸான நதி பாலம். கீழே ஓடுறது மதுரையிலேருந்து வர்ற வைகை நதி. இது ஒரு கடலோட கலக்குது. அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வைகை நதி பாலத்தோட வீடியோவும் ஃபுல் வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மழை காலங்கிறதுனால ஆற்றுல நிறைய தண்ணி இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோவில் போகையிலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே விவசாய இடம்தான். நிறைய பேர் நெல் விவசாயம் பண்ணுறாங்க. நம்மளோட விவசாய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம போகிற பாதையெல்லாம் தண்ணியாக கிடக்குது. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே நம்ம இறங்கி போக முடியாது. அதனால நம்ம வேறு வழியாக போய் போவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி பார்க்கவே பசுமையாக இருக்குது. இப்போ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஒரு கோயில் இருக்குது. சுற்றி நெல் அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு தெரிகிறது அதாவது ஓஎன்ஜிசி. ஓஎன்ஜிங்கிறது பூமிக்கு அடியில் பைப்பு மூலமாக அனுப்புகிற கேஸ் செய்கிறது. சுற்றி பாருங்கள்,
ரொம்ப பசுமையாக இருக்குது, கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கிட்டு பக்கத்தில் இருக்கிறது டொயோட்டா காரோட ஷோரூம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஓஎன்சி இதை. அதுக்கப்புறம் நான் டொயோட்டா ஷோரூம் போய் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே தான் டொயோட்டா கார் கம்பெனி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெல் இப்படித்தான், இதில் இருந்து தான் நம்மளுக்கு ரைஸ் வரும் பாருங்கள். இந்த இடத்தையெல்லாம் நம்மளுக்கு நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பச்சை பசேல்னு எங்கிட்டு திரும்பினாலும் பசுமையாகவே இருக்குது. நம்ம இன்னும் உள்ளாக்க போய் நிறைய வயல்களை நம்ம வீடியோ எடுக்கலாம். ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, அதனால் நம்ம உள்ளாக்க போக முடியாது. நம்ம காரோ ஆட்டோவோ போகிற பாதையெல்லாம் அடைச்சிட்டாங்க தண்ணி நிறைய இருக்கிறதுனால. அதனால் நம்ம கிட்டக்க உள்ள வயல்வெளியவே எடுத்துகிட்டு நம்ம போகலாம். இப்போ நம்ம இந்த நெல் வயல் பார்த்து முடிச்சாச்சு. இன்னொரு இடத்துலையும் நம்மளுக்கு நெல் வயல் இருக்கு, அங்கேயும் போய் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெல் வயல் எங்கே இருந்து எங்கே வரைக்கும் இருக்குதுண்டு. இவ்வளோ கண்டு கட்டின தூரம் வரைக்கும் வெறும் நெல் வயல் தான். பாருங்க, நெல் விளைஞ்சு கதிராகவே இருக்குது. இதெல்லாம் இன்னும் அறுவடை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உள்ளதை அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த சைடு நிறைய நெல் வயல்கள் இருக்குது. சுற்றி எங்கள் ராமநாதபுரத்தில் எங்கே பார்த்தாலும் நெல் வயல்கள் தான். எங்களோட விவசாயம் நெல் பயிரிடுறது தான். அதுக்கப்புறம் தான் கேழ்வரகு, திணை வகைகள் பயிரிடுவோம், மிளகாய் பயிர் செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4-5 நெல் கொத்துகளை எடுத்திருக்கிறோம். இது வந்து சம்பா நெல், அதனால தான் குட்டியாகவும் நீளமாகவும் இருக்குது. இப்போ நம்மளுடைய நெல் வயல்கள் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளவு நெல் வயல்கள் இருக்குண்டு. எங்கள் ராமநாதபுரத்தை சுற்றியே நிறைய வயல்கள் இருக்குது.
இதோட என்னோடய வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.